முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற வேண்டும் தங்கமே. உன்னுடைய துணையை பற்றித்தான் உன்னிடத்தில் கூற வேண்டும். அவருக்கு நிஜமாகவே உன் மீது அன்பு இருக்கிறதா இல்லையா என்ற குழப்பத்தில் நீயும் தான் இருக்கின்றாய். உனக்கான விவரத்தை நான் கூறுகின்றேன். உண்மையாகவே உன்னுடைய துணை உன் மீது அன்பு வைத்துள்ளாரா அல்லது அன்பு வைத்துள்ளது போல் நடந்து கொள்கின்றாரா? எப்பொழுதும் எரிச்சலாகவே இருக்கின்றாரே, சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றாரே. எதற்காக? என்னை அவருக்கு நிஜமாக பிடிக்கவில்லையா? என் மனதில் என்னென்னமோ தோன்றுகின்றது. ஆனால் வெளிப்படையாக என்னால் எதையுமே நினைக்க முடியவில்லையே. அவர் வேறு யாருடனாவது இருக்கின்றாரா என்ற பல குழப்பங்கள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எதற்காக என்னை இப்படி நிராகரிக்கின்றார், இப்படி புறக்கணிக்கின்றார்? நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன்? அவர் மீது உயிரையே வைத்திருக்கின்றேனே, என்னுடைய அன்பு அவருக்கு கொஞ்சம் கூட புரியவில்லையா என்று என்னையே கேட்கின்றாய். எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இவ்வளவு வலியை கொடுக்கிறது அப்பா என்று கடிந்து கொண்டு மன புலைச்சலோடு இருக்கின்றாய். தங்கமே, உண்மையாக சொல்லட்டுமா? உன்னுடைய துணைக்கு உன் மீது அன்பு இருக்கின்றது. அது எப்படி இல்லாமல் போகும்? பிரச்சனைகள் பல வந்தாலும், பிரிவே ஏற்பட்டாலும் உன்னுடைய துணைக்கு உன் மீது நிச்சயமாக அன்பு இருக்கத்தான் செய்யும். நீ அவருக்காகவே பிறந்தவர். பின்பு எப்படி உன் மீது அன்பு இல்லாமல் போகும் என் கண்மணியே? அவர் சில சமயங்களில் உன்னை கடிந்து கொள்வது உண்மைத்தான். தேவையில்லாமல் சண்டையிடுவதும் உண்மைத்தான். ஆனால் அன்பு இல்லாமல் இல்லை. இன்று ஒரு சம்பவம் கூட நடந்தது. அதை உன்னிடத்தில் சொல்கின்றேன். அப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா, உன் மனம் ஏற்றுக்கொள்கிறதா என்று பார்க்கலாம். அவர் இன்று வேலை பார்க்கும் இடத்தில் எப்பொழுதும் உங்களுக்கும் உன் துணைவியாருக்கும் சண்டை ஏற்படுகின்றதே. அவரை விவாகரத்து செய்துவிட்டு நீங்கள் வேறு திருமணம் செய்து கொள்ளலாமே என்று ஒருவர் கேட்க, உன்னுடைய துணைக்கு அந்த நேரத்தில் வந்தது கோபம். அவரை நன்றாக திட்டிவிட்டார். என் துணைதான் என் உயிர். அவள் இல்லாமல் என்னால் நிச்சயமாக இருக்க முடியாது. சண்டை யாருக்குத்தான் வராது? அனைவர் வாழ்விலும் சண்டை வரத்தான் செய்யும். அதனால் விவாகரத்து பெற்று நான் அவரை பிரிந்து விடுவேனா? எப்படி இவ்வாறு என்னை நினைத்தாய் என்று கேட்டவரிடம் சண்டையிட்டார் உன்னுடைய கணவர். அவ்வளவு அன்பு அவர் உன் மீது வைத்திருக்கின்றார். சண்டை வந்தால் பிரிவுதான் நிரந்தரம் என்றால் இவ்வுலகில் யாருமே ஒன்றாக இணைந்து வாழ்ந்திருக்கவே முடியாது. அவருக்கு நீ என்றால் அவ்வளவு இஷ்டம், அவ்வளவு அன்பு உன் மீது வைத்திருக்கின்றார். இனிமேலாவது எதை நினைத்தும் கவலைப்படாமல் அவரை புரிந்து நடந்து கொள் தங்கமே. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.